குமாரபாளையம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் முன்னாள் அமைச்சர் அதிமுகல தங்கமணி அவர் சிட்டிங் எம்எல்ஏவாகவும் இருக்கிறாரு. அவர் தான் இங்கே மீண்டும் களமிறங்குறாரு. திமுகவை பொறுத்த வரைக்கும் எஸ் பாலு களத்தில் இருக்கிறாரு. நாம் தமிழர்ல யுவராணி தாவேக்கால விஜயலட்சுமி போட்டியிடுறாங்க. தொகுதி முழுக்க அறிந்தவர், தேர்தல் வியூகம், பணபலம், கிட்டத்தட்ட சொல்லணும்னா மாவட்டத்திலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செல்வாக்கு செலுத்தக்கூடிய நபராகத்தான் இங்கே தங்கமணி செயல்பட்டு இருக்கிறாரு. ஸோ அதனால அவர் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக மக்களுக்கு இருக்கக்கூடிய அறிமுகம் இதெல்லாத்தையும் வச்சு அவர் அங்கே வாக்கு சேகரிப்பை தொடர்ச்சியா நடத்திட்டு இருக்காரு. இருந்தாலும் இங்க அடிக்கடி வெற்றி பெற்றாலுமே அவர் தொகுதிக்குன்னு பெருசா எதுவும் செய்யறது இல்லை அப்படிங்கிற சில அதிருப்திகளும் அங்கே பார்க்க முடியுது. அந்த ஸ்விங் ஓட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த தேர்தல் யாருக்கு ஓட்டு போடுவோம் அப்படிங்கிறத தேர்தல் நேரத்தில் தீர்மானிக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க இல்லையா, அதுல ஒரு சில அதிருப்திகளையும் பார்க்க முடியுது. என்றாலும் இது ஒரு வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற அளவுல இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. அதுக்கு மிக முக்கியமான காரணம் ஒன்று தங்கமணி, இன்னொன்று அங்க இருக்கக்கூடிய அதிமுகவுக்கே இருக்கக்கூடிய பலம். இது ரெண்டும் முக்கியமான காரணமா இருக்கு. திமுகவுக்கான எதிர்ப்பு வாக்குகளையும் இளைஞர்கள் வாக்குகளையும் விசில் தாவேக்கா கணிசமான அளவில் பெறுகுது. இந்த தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் ஒரு சின்ன பெர்சன்டேஜ் ஓட்டை வாங்குறாங்க. முன்னாடி வாங்கிட்டு இருந்த சதவீதத்தை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வாக்குகள் குறையுது. பட் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுமே ஒரு கணிசமான வாக்கை வாங்குறாங்க. இந்த தொகுதியினுடைய முடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சர்வே முடிவுகளின் படி பார்க்குறப்போ தங்கமணி குமாரபாளையம் தொகுதியில் ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கிறார் அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியுது. ஒரு கம்ஃபர்டபுளான வின் அவருக்கு இருக்கு அப்படிங்கிறது தான் இப்போதைய நிலைமையா இருக்குது.